Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை, நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர்கள் மற்றும் கலைஞர்கள் சங்கத்தின் கடலூர் மாவட்ட பொறுப்பாளர் பால்கி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நக்கீரன் ஆசிரியர் குழு மற்றும் வாசகர்களுக்கு பால்கியின் அன்பு வணக்கங்கள். மும்மொழி கொள்கை விவகாரம் இதுதான் தமிழகத்தில் இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. ஒன்றிய அரசு தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுங்க, மும்மொழி கொள்கையை ஏற்றுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, அது வலியுறுத்துகிறாங்க. இல்லைன்னா 5000 கோடி இழக்க நேரிடும் அப்படின்லாம் அந்த அமைச்சர் சொல்கிறாரு. பாஜக காரங்களும் அங்கே இருக்கிறவங்க மும்மொழி கொள்கைகளை ஏற்பதில் என்ன தவறு, இவங்க சுயநலத்துக்காக அதை அரசியலுக்காக அதை ஏற்க மாட்டேங்கிறாங்க, தனியார் பள்ளிகளில் இவங்க நடத்துகிற பள்ளிகள்லாம் அது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு பாஜக மாநில தலைவர். அந்த வார்த்தை தான் தொடர்ந்து முன் வச்சுக்கிட்டே வர்றாரு அவர். இவங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்துலலாம் இருக்குது, ஆனால் அரசு பள்ளிக்கூடத்தில் இருக்கக்கூடாதா அப்படின்னு. இவங்க வீட்டு பிள்ளைகள்லாம் அங்கே படிக்கலாம், அரசு பள்ளி மாணவர்கள் படிக்கக்கூடாதா, 3வது மொழியை கற்றுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நம்முடைய ஒன்றிய அரசினுடைய கல்வி அமைச்சர் நாளைக்கு தமிழகம் வருகின்ற அந்த பயணம் இப்போ நம்ம கேள்வி கேட்குற இந்த நேரத்தில் ரத்தாயிருக்கு. ஒரு 15 நிமிஷத்திற்கு முன்னால ரத்தாயிருக்கு. அப்போ பேசு பொருளா இந்த பிரச்சனை எவ்வளவு சீரியஸா இருக்கு என்கின்றத நம்முடைய வாசகர்கள் சரியா புரிந்து கொள்ளணும். ஆனா என்னன்னா, ஊடகங்களின் வெளிச்சத்துல உண்மையான மொழி வரலாறு என்பது பின்னுக்கு தள்ளப்பட்டு பரபரப்பாக பேசப்படுகின்றவை முன்னுக்கு வருகிறது. இப்ப நீங்க கேள்வியில் கேட்ட மாதிரியே தனியார் பள்ளிகளில் இந்தி மொழி கற்றுக் கொடுக்கின்ற சூழல் இருக்கின்ற போது அரசு பள்ளிகளில் அதை படித்தால் என்ன தவறு என்கின்ற அந்த வெளிச்சத்திற்கான கேள்வியாக அது முன்வைக்கப்படுகிறது. இப்ப நம்ம பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு சப்ஜெக்ட்லையுமே சரியா வாசகர்களும் இந்த தமிழக அரசியலில் மொழிக் கொள்கையை புரிந்து கொள்பவர்களும் பெரியார் காலத்திலிருந்து அண்ணா காலத்திலிருந்து இந்த மும்மொழி கொள்கையினுடைய வரலாற்றை கொஞ்சம் ஞாபகப்படுத்தி பார்க்கணும். தமிழகத்தின் வரலாற்றை நம்ம யோசிச்சு பார்க்கணும். ராஜாஜி காலத்திலிருந்து நம்ம கிட்ட திணிப்பு வருகின்ற போது அது வேண்டாம் என்று சொன்னோம். இந்தியை திணித்து விட்டு நீ இந்தியை படித்தால் மட்டுமே உனக்கு வாய்ப்பு என்ற சூழல் வரும்போது மட்டும்தான் எதிர்ப்பு கிளம்பியது. தமிழுக்கான ஆசிரியர்கள் இல்ல, சமஸ்கிருதத்துக்கான ஆசிரியர்கள் சிபிஎஸ்இனுடைய எல்லா பள்ளிகளிலும் இருக்கிறார்கள். இப்ப இந்தி பார் சமஸ்கிருதம் என்பதை இந்த அரசு அமுலாக்கி விடும் என்கின்ற அச்சம் மாநிலங்களுக்கு வருவது இயல்பு. மாநிலங்களுக்கு வருகின்ற அந்த இயல்பான அச்சத்தை போக்க வேண்டியது ஒன்றிய அரசினுடைய கடமை. இப்ப பழைய காங்கிரஸ் அரசை பாருங்க, புதிய பிஜேபி அரசனுடைய நிலைமையை பாருங்க. போன கல்வி அமைச்சர் பேசினதுக்கும் இந்த கல்வி அமைச்சர் பேசினதுக்குமான வித்தியாசம் பாருங்க. தமிழ்நாடு அரசு உருவாக்கப்பட்ட நிதியில் இருக்கக்கூடிய பள்ளிக்கூடத்தை ஒரு சில இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல ஒரு மாற்றம் செய்து அந்த பள்ளிக்கு பெயர் மாற்றம் செய்யப்பட்டு PMC என்கின்ற பெயரை நீங்கள் வைத்தால் மட்டுமே உங்களுக்கு தர வேண்டிய தொகையை நான் தருவேன் என்று சொல்லக்கூடிய மத்திய அரசு, ஒன்றிய அரசு. அது ஏற்கனவே அந்த பள்ளிக்கூடம் அவங்க கட்டல, ராஜவேலு ஒரு வீடு கட்டுறாரு. அந்த வீட்டினுடைய ஒரு அம்சத்தை ஒரு மத்திய குழு சொல்லுது, இந்த ரூம்ல நீங்க 6 இந்தி புத்தகமும் 7 சமஸ்கிருத புத்தகமும் இந்த நூலகத்தில் ராஜவேலு வைத்து விட்டால் ஒன்றிய அரசினுடைய ஆதரவு பெற்ற வீடாக ராஜவேலுடைய வீடு மாறிவிடும். சரி, காசுக்காகவோ அல்லது சலுகைக்காகவோ நானோ ராஜவேலோ அதை ஒத்துக்கிட்டோன்னு வைங்க. மேல என்ன சொல்றாரு, மோடி உதவி பெற்ற வீடுன்னு போடுறான், ஒன்றிய அரசு உதவி பெற்ற வீடுன்னு போடுறான். அந்த வீடு கட்டினது ராஜவேலு, அந்த வீட்டை உருவாக்கினது நீங்களும் உங்களுடைய உழைப்பும். ஆனால் அதில் ஒரு மாற்றத்தை, சின்ன மாற்றத்தை நீங்கள் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி அதன் மூலம் அந்த மொத்தத்தையும் கொள்ளையடிக்கக்கூடிய புதிய கல்விக் கொள்கை என்பது மொழி கலப்பு அல்ல, மொழி திணிப்பு. அப்போ இந்தி என்பதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம்னு பரவலா எல்லா இடத்துலையும் பொது வெளியிலையும் தகராறு வந்த உடனே அவங்க அதை எப்படி சொல்றாங்கன்னா, 3வது ஒரு மொழி, அது இந்தி என்று நாங்கள் சொல்லவில்லை. சரி, இந்தி என்று நாங்கள் சொல்லவில்லை,
எந்த மொழின்னு சொல்லுவீங்க? நாகர்கோயிலுக்கு பக்கத்துல கேரளா இருக்கு. கேரள மொழியை படிப்பதற்கான வாய்ப்பு அந்த சட்டத்துல இருக்கான்னு கேட்டா எல்லா சட்டத்தினுடைய சரத்துகளையும் படிச்சாச்சு. இல்ல. மகாராஷ்டிராவும் கன்னடாவும் பக்கத்துல இருக்குது. மகாராஷ்டிராவுடைய மொழியையோ கன்னட மொழியையோ 2 மாநிலங்களிலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த சட்டம் இருக்கானா? இல்ல. இந்த பக்கம் வாங்க, தமிழ்நாட்டினுடைய பார்டர் ஆந்திரா, தெலுங்கு, நம்ம சித்தூருக்கு இந்த பக்கம், இல்ல நம்ம எல் முருகன் சொன்ன மாதிரி கும்மிடிப்பூண்டி தாண்டி இந்த சப்ஜெக்ட்ல ஆந்திராவினுடைய மொழி வைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல. அப்போ சமஸ்கிருதம் என்பதற்கு கேட்டதை விட அதிகமாக நிதி ஒதுக்கி அதன் மூலம் ஒரு நடவடிக்கையை எடுக்க முயற்சி செய்து இந்தியின் மூலமாக ஆழம் பார்த்து சமஸ்கிருதம் என்கின்ற அந்த வேற்று மொழியை, நாங்கள் இந்தியை சொல்லவில்லை, சமஸ்கிருதம் என்ற மொழியை தான் சொல்லுகிறோம் என்று சொல்லுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாய்ப்பை நீங்க ஒன்றிய அரசு மாநில அரசோட பேசும்போது கிளியர் பண்ணிருந்தீங்கன்னா சண்டை வந்திருக்காங்க. இன்னொன்னு, இந்த நிதியை கப்புள் பண்றது மாநில அரசினுடைய உரிமையில் நீங்கள் தலையிடுவது. ஏற்கனவே 2 அரசினுடைய இடையில இருக்கக்கூடிய சட்ட திருத்தங்களை நம்ம படிச்சு பார்க்கணும். மாநிலத்தில் இருந்து மத்திய பொது பட்டியலுக்கு இந்திரா காந்தியினுடைய அவசர கால சட்டத்தில் மாற்றப்பட்டதை மீண்டும் மாநில அரசினுடைய பட்டியலுக்கே கொண்டு வர வேண்டும் என்ற குரல் ஓங்கி ஒலிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆகவே பொது பட்டியலில் உள்ள சட்ட திட்டங்களின்படி இந்த அரசு செய்யக்கூடிய வேலைகளை அமுலாக்குவதை திணிப்பு என்றுதான் பார்க்க முடியும். ஆகவே மும்மொழி கொள்கை சட்டத்தை நாம் ஏற்க மாட்டோம். தமிழகத்தினுடைய ஒரே அந்த அணுகுமுறை என்னன்னு சொன்னா 2 மொழி. இந்தியாவினுடைய ஒரு மொழி என்னுடைய தாய்மொழி. அரசு சுதந்திரம் பெற்ற போது அங்கீகரிக்கப்பட்ட ஆங்கிலம் தொடர்பு மொழி. இந்தி எனக்கு வேண்டும் என்று நான் விரும்பினால் படிக்கும் மொழி, அதை படித்துத்தான் ஆக வேண்டும் என்கின்ற நிலை தமிழகத்திற்கு இல்லை. இப்போ 2ஆம் ஆண்டு துவக்க விழாவில் விஜய் மும்மொழி திட்டத்தை எதிர்த்து அனைத்து கட்சிகளும் அதிமுக உட்பட எதிர்ப்பு குரல் கொடுக்கும் போது அமைதியாக இருந்துவிட்டு, அது 2 எல்கேஜி பசங்களுக்கு இடையில சண்டை, அது பாயசத்துக்கும் பாசிசத்துக்கும் இடையில் உள்ள சண்டை என்று சொல்வது அரசியலில் சிறுபிள்ளைத்தனமானது. பாயசம் என்பது இனிக்கக்கூடிய ஒரு உணவு, பாசிசம் என்பது கொள்கையை நாசமாக்கும் ஒரு விஷம். விஷம் எது இனிப்பு எது என்பதை தெரியாமல் அரசியல்ல வந்திருப்பவர்கள் பேசக்கூடிய பேச்சுக்கு மீடியாக்கள் முன்னுரிமை கொடுக்கிறார்கள், வரலாற்றுக்கு முன்னுரிமை கொடுக்கவில்லை. ஆகவே தமிழக அரசினுடைய மொழி உரிமைக்கு எதிரான தாக்குதலை தடுத்து நிறுத்துவதுதான் சரி என்கின்ற நிலைப்பாடு தமிழகத்தில் ஓங்கி ஒலிக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்களும் பல மாநிலங்கள்ல தன்னுடைய கொள்கையை மறுபரிசீலனை செய்து தங்களுடைய தாய்மொழியை வேண்டும் என்று சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். அது ஒரு நல்ல முன்னேற்றம். தமிழகம் துவக்கி இருக்கக்கூடிய அந்த மொழி போராட்டம் சிறப்பான ஒரு அணுகுமுறை என்றுதான் நம்ம பார்க்கணும். நம்மளுக்கு மொழி அரசியல், அடுத்த தலைமுறை பழைய அரசியலை பார்க்கக்கூடிய சூழல் என்பது இல்லை. அதனால பரபரப்பு அரசியல்ல தவறான ஒரு வரலாற்றினை சொல்லக்கூடாது. இப்ப நீங்க முருகன் தன்னுடைய பேட்டியில சொல்றாரு, உடனே நீங்க எல்லா இடங்களிலும் முகநூல்ல பாருங்க, இந்தியில ஒரு அம்மா டெல்லியில அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கறாங்க. இந்தியில ஒரு அம்மா முருகன் கிட்ட கேள்வி கேட்கறாங்க. நல்லா தெரியுது இந்தியில அந்த அம்மா என்ன கேட்கறாங்கன்னு. நமக்கு இந்தி மொழி தெரியலனாலும் என்ன கேட்கறாங்கன்னு தெரியுது. ஆனா முருகன் இந்தியில பதில் சொல்லல, ஆங்கிலத்துல பதில் சொல்றாரு. ஆங்கிலத்தில் பதில் சொல்ற முருகனே நல்ல நமக்கு ஆதரவா தான் பேசுறாரு. உனக்குதான் இந்தி தெரியும், நான் படிச்சுக்கிறேன்னு சொன்ன இல்ல, நீ ஏன் இந்தியில பேசல? சப்போஸ் அந்த நிருபர் நீ இந்தியில பதில் சொன்னாதான் நான் கேட்பேன்னு சொன்னா உன் நிலைமை என்ன ஆகும்? ஆகவே திணிப்பு என்பது ஒருவருடைய வளர்ச்சியை, தென்னகத்தினுடைய வளர்ச்சியை நாசப்படுத்துவது என்பதை முருகன் போன்றவர்கள் புரிந்து கொள்ளணும். அந்த சப்ஜெக்டை சமமா வச்சு பார்க்கக்கூடிய சூழல் அரசியல்ல வந்துடக்கூடாது என்பதற்காக தான் பரவலான விவாதம். நீங்க நாளிதழில பாருங்க, அதாவது மற்ற மாநிலங்களில் ஒரே ஒரு மொழி தெரிந்த மயில்சாமி, அண்ணாதுரை போன்ற சயின்டிஸ்டுகள் உட்பட ஒரு மொழி, இணைப்பு மொழி ஆங்கிலம் போதும் என்று சொல்லும் போது அரசியல்ல திடீரென முளைத்தவர்கள் மும்மொழி என்று சொல்லுவதை நம்ம எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? தொகுதி மறுசீரமைப்பு தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர். பதிவு பண்ற கட்சிகள்லாம் அழைப்பு கொடுத்திருக்கிறார்.
அதில் வந்து தொகுதி மறுசீரமைப்பு குறித்து ஆலோசிக்கப்படும்லாம் செய்தியாளர்கிட்ட தெரிவிச்சிருந்தார். இப்போ அமித்ஷா கோவைக்கு வரும்போது சொல்கிறாரு, தொகுதி மறுசீரமைப்பில் ஒரு தொகுதி கூட குறையாது, முதலமைச்சர் எந்த ஆதாரத்தில் பேசுகிறாரு, அந்த மாதிரிலாம் நடக்காது அப்படிங்கிறார். அதாவது தொகுதி மறுசீரமைப்பு என்பது இன்றைக்கும் நேற்றைக்கும் உருவான பிரச்சனை அல்ல. 1976 அன்னைக்கு இருந்த நம்முடைய தமிழகம் உள்ளிட்ட பல மாநிலங்களின் மக்கள் தொகை கணக்கெடுப்பினை கணக்கில் கொண்டு 2006 இருக்கக்கூடிய மக்கள் தொகை என்னன்னு பார்த்து குறைஞ்சபட்சம் 2011 அதை கொண்டு வருவதற்கான முயற்சிகள் மேற்கொண்டு எந்த விதமான நடவடிக்கையும் நடக்காத சூழல்ல இந்த தொகுதி மறுசீரமைப்பு பிரச்சனை என்பது உருவாக்கப்பட்டது. இது யாரால உருவாக்கப்பட்டது? நாடாளுமன்றத்தினுடைய பழைய கட்டிடத்தில். நாடாளுமன்றம் இப்ப புதுசா கட்டப்பட்டு புதிய கட்டடத்துல புதிய பிரதமர் உட்கார்ந்திருக்காரு, புதிய மந்திரி சபை உட்கார்ந்திருக்கு. பழைய நாடாளுமன்றத்தில் அவர்கள் பேசியதை பதிவுகள்ல பார்த்தோம்னு சொன்னா, நாடாளுமன்றத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய 543 மாற்றி கிட்டத்தட்ட 800க்கும் அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்க போகிறோம் என்ற ஒரு திட்டம் இருக்கிறது. இந்த திட்டத்தை அமுலாக்க வேண்டும் என்று சொன்னால் முதல்ல 2 நாடாளுமன்ற அவைகளிலும் இருக்கக்கூடிய ஆட்களிடம் இந்த மறுசீரமைப்பு சம்பந்தமான விவாதம் நடத்தி கொண்டிருக்க வேண்டும். நடத்தல. ஆனால் உள்துறை அமைச்சகத்தில் இருந்து பாராளுமன்ற நடவடிக்கை குழுக்களின் சார்பாக ஒரு பட்டியல் வெளியில வருது. அந்த பட்டியல்ல பார்த்தோம் சொன்னா ஏற்கனவே இருக்கக்கூடிய தென்னிந்தியாவில வடக்கு இந்தியாவில எவ்வளவு தொகுதிகள் இருக்கின்றன, அந்த தொகுதிகள் எந்த பின்னணியில் மாற்றம் செய்யப்படும், 2011 இருக்கக்கூடிய பாப்புலேஷன் கணக்குல அதை மாற்றப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ 2011 24 வந்திருக்குது. 2037 இதை அமுலாக்கலாமா என்கின்ற விவாதம் நடந்து அப்படியே விவாதம் முடிவடையாத சூழல்ல அவசரமாக 2026 கொண்டு வர வேண்டிய நிலைமை பிஜேபிக்கு ஏற்பட்டது ஏன் என்பதை ஒன்றிய அரசு நமக்கு விளக்கணும். இப்ப நீங்க தமிழ்நாட்டில் பாருங்க, 39 தொகுதி இருக்கு, அதுல 31 தொகுதியா மாறுதுன்றான். இதெல்லாம் நாம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதலமைச்சர் கேட்கிற கேள்வி இல்லை. ஒன்றிய அரசினுடைய அலுவலக குறிப்பில் வெளிவந்திருப்பதுல தமிழ்நாடு, ஆந்திரா, கர்நாடகா, வெஸ்ட் பெங்கால் போன்ற இடங்கள்ல ஏற்கக்கூடிய தொகுதிகள் 39 31 மாறுது, ஆந்திரால 42 34 மாறுது, கேரளாவில் 20 12 மாறுது, வெஸ்ட் பெங்கால் 42 38 மாறுது. ஆனா பிஜேபி அதிகமாக இருக்கக்கூடிய பாப்புலேஷன்ல எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லாம மைக்ரண்ட்ல இருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்களை கணக்கில் கொண்டு ஏற்கனவே இருக்கக்கூடிய 7 தொகுதி 8 தொகுதியா மாறுது, குஜராத் 26 27 மாறுது, ஹரியானா 10 11 மாறுது, மத்திய பிரதேஷ் 29 31 மாறுது, ராஜஸ்தான் 25 31 மாறுது, பீகார் 40 50 மாறுது, உத்தரப்பிரதேஷ் 80 91 மாறுது. கிட்டத்தட்ட 5 தென் மாநிலங்களில் இருப்பவைகள் 36 தொகுதிகள் 9 மாநிலங்களில் குறைவதும், உத்தரப்பிரதேஷ், மத்திய பிரதேஷ், பீகார் போன்ற பிஜேபி இன்றைக்கு அதிகமாக இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் அல்லாத பிற மாநிலங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய ஆட்களை வைத்து அப்படியே ஒரு சரிபாதிக்கும் மேல தொகுதிகள் மேல போகும்போது இது ஒரு ஆரோக்கியமான தொகுதி மறுசீரமைப்பு அல்ல. அப்ப முழுமையான பாப்புலேஷன் கண்ட்ரோலை கணக்கில் எடுத்துக்கொண்டு 26 எடுக்கக்கூடிய அந்த பாப்புலேஷனை வச்சுக்கிட்டு அதை அமுலாக்கணும்னு சொன்னா இடஒதுக்கீடு அமுலாக்கணும். இடஒதுக்கீடு சப்ஜெக்ட அதுல கொண்டு இணைத்து பார்க்க வேண்டும். அவ்வளவு சென்சிட்டிவான அந்த சப்ஜெக்ட இடஒதுக்கீட்டை கேன்சல் செய்யக்கூடிய RSS சிந்தனையை அமுலாக்கிட, தென் பகுதியினுடைய அரசியல் நிகழ்ச்சியை மட்டுப்படுத்த, வடக்கு பகுதியில் உள்ள அந்த பெரும்பான்மை இந்து வாதம் என்பதை அதிகமாக்கிட RSS திட்டமிட்டதுதான் இந்த மறுசீரமைப்பு. அப்ப இந்த மறுசீரமைப்பு மூலமாக தென் பகுதியில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் மிகப்பெரிய கோபத்துல இருக்காங்க. அவங்க எல்லாம் இப்ப என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொன்னா, ஒன்றுபட்ட இந்தியாவுக்குள் நான் ஏன் இருக்க வேண்டும், நான் பிரிந்து போவதற்கு எனக்கு அனுமதி கொடு. சோவியத் யூனியன்ல இருந்து பல நாடுகள் பிரிஞ்சு போச்சு பாருங்க, அப்படி போகலாமா யோசிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெறுப்பு பிரச்சனையை பிஜேபி உருவாக்கி இருக்கிறது. இது இந்திய ஒற்றுமைக்கு எதிரானது, சமஷ்டி கூட்டாட்சி முறைக்கு எதிரானது.
ஜனநாயக பன்மைத்துவம், புளூராரிட்டி இன் டெமோக்ரசி என்று சொல்லக்கூடிய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய அம்பேத்கருடைய கணிப்புக்கு நேர் விரோதமானது. ஆகவே ஒரு ஆட்சி ஒரு கட்சி என்ற சிந்தனைக்கு அவர்கள் கொண்டு செல்வதற்கான சரிதான் இந்த மறுசீரமைப்பு என்று நம்ம பார்க்க வேண்டும். ஆகவே இந்த மறுசீரமைப்பை ஒட்டுமொத்தமா எதிர்க்கணும். இப்போ ஒரு ஒன்றிய அரசு கொண்டு வரும்போது அதை எதிர்க்க முடியாது இல்லையா? ஆகவே அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்திருக்கிறோம். அதுல தமிழகத்தின் முதல்வர் தெளிவா சொல்றாரு, எனக்கு தொகுதி 39. இந்த 39 தொகுதியில ஒரு தொகுதி கூட நான் பிரிப்பதற்கு நான் அனுமதிக்க மாட்டேன். அதே நேரத்துல நான் அரசாங்கம் சொன்ன அந்த குடும்ப கட்டுப்பாடு திட்டத்தை நான் அமுல்படுத்தியதால் எனக்கு ஏற்பட்ட இழப்பு இது. அப்ப குடும்ப கட்டுப்பாட்டை ஏத்துக்காத பல மாநிலங்கள் வயலேஷன் பண்ணவனுக்கு லாபமும் ஒபீடியண்டா இருந்த எனக்கும் நஷ்டமும் வரக்கூடாது. ஆகவே தமிழகத்தின் நலனை பாதுகாக்கக்கூடிய வகையில் மறுசீரமைப்பு இருந்தால் அதை ஏற்கலாம், இல்லை என்றால் அதை ஒன்றுபட்டு எதிர்க்க வேண்டும் என்பதுதான் சரியான நிலைப்பாடு. அநேகமா நிறைய அரசியல் கட்சிகள் அதில் ஆதரவு கொடுக்கக்கூடிய நிலைமையும் உருவாகி இருக்கின்றதுதான் நல்ல சிந்தனை. எல்லா அரசியல் கட்சிகளும் ஸ்டாலின் கூட்டின அனைத்து கட்சி கூட்டத்துக்கு ஆதரவு கொடுத்துருக்கு அப்படிலாம் சொல்றீங்க. இது எல்லா இடத்துலையும் இது பரபரப்பாக பேசப்படுது. தமிழ் தான் முக்கியம், இன்னொரு மொழிக்கு திணிக்கிறது வேண்டாம் அப்படின்னு மக்கள் உறுதியாக இருக்கிறதா சொன்னீங்க. விஜய் பேசும்போது இதை பேசி வச்சுட்டு டிராமாங்கிறாரு. இவர் திமுக இவ்வளவு எதிர்ப்பு போராடுது, இப்போ இந்த போராட்டத்தை பார்த்துட்டு இந்த அளவுக்கு இங்கே எதிர்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வருகையை நிறுத்தி வச்சிருக்கிறாரு, தள்ளி வச்சிருக்கிறாரு தர்மேந்திர பிரதான் மத்திய அமைச்சர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இது டிராமா அப்படின்னு சொல்லும் பொழுது அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? அதாவது ஒரு வசனத்திற்கு ஏற்றாற்போல் நடிப்பது நடிகனுடைய கைவந்த கலை. நீங்க ஏற்கனவே ஆதவ் அர்ஜுனா ஒரு முக்கியமான நிலைப்பாட்டுல இல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில, ஆனால் அவர் 3ஆம் நிலையில் 4ஆம் நிலையில் ஸ்டேஜ்ல நிற்பார். ஆனா விஜயினுடைய இந்த 2ஆம் ஆண்டு விழாவில் பாருங்க, ஆதவ் அர்ஜுனா தான் டைரக்டர். அதாவது ஸ்டாலின் போட்டிருக்கிற பேண்ட் சட்டை விஜயினுடைய பேண்ட் சட்டையை பார்த்து காப்பி அடிச்சிட்டார். முதல்வரே விஜயினுடைய ரசிகர் என்று சொல்லக்கூடிய அரசியல் 10ஆம் பசலித்தனமான பேச்சு ஆதவ் அர்ஜுனா கிட்ட இருக்கு. அதாவது காக்கா பிடிக்கிறதுக்கு வாங்கின காசை விட அதிகமா கூவுறான் பாரு அப்படின்னு வடிவேலு கிட்ட ஒரு வசனம் இருக்கு. யாரா அவன் நல்லா கூவுறானே அப்படின்னு கேட்கும்போது வாங்கின காசை விட வருங்கால ஜனாதிபதி வாழ்க என்று சொல்லுவான். அந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா விஜய்க்கு இவர் போட்டிருக்கிற பேண்ட் சட்டையை பார்த்துட்டு அவர் பேண்ட் சட்டை போட்டு உட்கார்ந்து இருக்கிறாருன்னு பேசலாம். அப்ப இந்த அரசியல்ல ஒரு பரபரப்பு செய்தியாளராக அவர் போறாரு. நம்மை பொறுத்தவரை இந்த சப்ஜெக்டுக்கு எதிர்ப்பு இந்தியா கூட்டணி பலமா கொடுத்திருக்கு. தெரியாதனமா கெட் அவுட் மோடி என்று நீ சொல்லிப்பாரு என்று சொன்னவுடன் மிகப்பெரிய ஹேஷ்டேக்கா வந்தது கெட் அவுட் மோடி தான். அவர் கெட் அவுட் ஸ்டாலின் போடுறதுக்கு முயற்சி செய்து வடக்கு மாநிலங்கள்ல இருந்து அது சரியா வராம ஒரே இடத்துல இருந்து எடுத்த முயற்சிகளை தோல்வித்து காட்டிவிட்டார்கள். 3 மொழி சப்ஜெக்ட்ல எது விஷம் எது பாயசம்னு தெரியாம அறிக்கை விடுகின்ற அளவுக்கு விஜய்க்கு அரசியல் அறிவு கம்மி. அவர் தெளிவா சொல்றாரு பாருங்க, 2 எல்கேஜி பசங்களுக்கு இடையில சண்டை அல்ல, அது 41 லட்சம் மாணவர்களின் எதிர்காலம். 41 லட்சம் மாணவர்களுடைய எதிர்காலத்தில் அந்த மாநிலத்தினுடைய கருத்தை கேட்காமல் ஒன்றிய அரசு செயல்படுவதை கண்டிக்க வேண்டுமா வேண்டாமா? அனைத்து இந்திய அண்ணா திமுக கூட கண்டிச்சிருக்கு. அப்ப கண்டிக்க வேண்டியதை கண்டிக்காமல் 2 பேருக்கு இடையில சண்டை என்று சொல்லுவது யாரை காப்பாற்றுவதற்கு? மோடியினுடைய எதிர்ப்பில் தன்னை இணைத்துக் கொள்ளாமல். நீங்க அங்கே பாருங்க, அந்த கெட் அவுட்டுக்கு அந்த கையெழுத்து இயக்கம் போடுறாருல, அதுல பிரசாந்த் கிஷோர் வழிகாட்டி அவரை ஆதவ் அர்ஜுனா கையெழுத்து போட கூப்பிடுறாரு, அவர் பதுங்குறாரு. பின்னால வெளியில வந்தவர் என்ன அறிக்கை விடுறாரு? பீகார்ல உள்ள பிரசாந்த் கிஷோர் கட்சியும் தமிழகத்தில் உள்ள விஜய் கட்சியும் அகில இந்திய அளவில் இணைந்து செயல்படும். நீங்க செயல்பாட்டுக்குரிய தளத்திலேயே இல்ல. மீடியாக்களின் உதவியால எவ்வளவு அசிங்கப்படுத்தினாலும் மீடியாக்கள் உங்க பக்கத்துல பரபரப்புக்காக வருகிறார்கள். அப்ப அந்த பரபரப்பை பயன்படுத்தி கொண்டு ஒரு சில விஷயங்கள் நீங்க பேசுறீங்க. இந்த சப்ஜெக்ட் மாணவர்களின் எதிர்காலம் சம்பந்தப்பட்டது. நாளைய இந்தியாவின் தமிழகத்தின் எதிர்காலம் தொடர்புடையது. பொறுப்போடு அரசியல் கட்சி தலைவர்கள் பேச வேண்டும். அதை விஜய் பேசவில்லை. அவர் பேசினதும் சிறுபிள்ளைத்தனமானது. அவர் என்ன சொல்றாரு? இது வேடிக்கையாக நடத்தப்படுவது. நாம சீரியஸா இருக்கிறோம்.
நம்ம சீரியஸா இருந்ததுனாலதான் நாளைக்கு வர வேண்டிய அகில இந்திய கல்வித்துறை அமைச்சர் வராமல் போயிருக்கார் என்பது அரசியல் நிஜம். விஜய் போன்றவர்கள் அந்த நிஜத்துக்குள் வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். கோவையில் அமித்ஷா தொடர்ந்து பேசும்போது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை அப்படிங்கிறாரு. சென்னை அண்ணா பல்கலைக்கழகம் அந்த விவகாரத்தை சொல்றாரு, வேங்க வயல் விவகாரத்தை சொல்றாரு, இதெல்லாம் பத்தி பேசுறாரு. தமிழ்நாட்டினுடைய ஒழுங்கு நிலை பற்றி உள்துறை அமைச்சர் கோயம்புத்தூர் வந்த உடனே முதல்ல சொன்னதுக்கும் இரண்டாவது சொன்னதுக்கும் இடையில 2 வித்தியாசமான கருத்துக்கள் வந்திருக்கும் பாருங்க. ஒண்ணு அவர் ஒரு சட்டவிரோத கிரிமினல் நடத்தக்கூடிய விழாவுக்கு வந்திருக்கிறாரு. அதாவது காடுகளை கொள்ளையடித்து விலங்குகளுக்கு கேடு விளைவித்த பெண்கள் பாலியல் பிரச்சனையில் 24 கம்ப்ளைண்ட் இருக்கக்கூடிய அவரை பற்றி விசாரிக்காத ஒரு இடத்துக்கு அவர் வராரு. உள்துறை அமைச்சருடைய எந்த உள்துறை அமைச்சருடைய வரலாற்றை எடுத்து நீங்க படிச்சு பார்த்தாலும் இவ்வளவு குற்ற பின்னணி உள்ள ஒரு ஆளிடம் இப்படி ஒரு அமைச்சர் வருவது என்பது ஆரோக்கியமா என்பதை வாசவர்கள் யோசித்து பார்க்கணும். அவர் சொல்லியிருக்கிறது என்னன்னு சொன்னா, தமிழகம் ஒரு தீவிரவாத நாடு, தமிழகம் வன்முறை குற்றங்கள் அதிகம் பதிவாகி இருக்கக்கூடிய மாநிலம். அவர் சொன்ன ஒரு அரை மணி நேரத்திலேயே குற்றப்பட்டியலில் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களின் தர வரிசை போடப்பட்டிருக்கிறது. ஒரு நாளைக்கு 88 பாலியல் குற்றங்கள் பதிவாகக்கூடிய இந்தியாவில் உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார். ஒரு மணி நேரத்துக்கு 26 பேர் பெண்கள் மீது தாக்குதல் என்பது நடக்கக்கூடிய இந்தியாவின் உள்துறை அமைச்சராக அமித்ஷா இருக்கிறார். அவர் வரக்கூடிய இடத்திலேயே குற்றம் அதிகமாக நடப்பதாக சொல்லப்படக்கூடிய இடத்திற்கு அவர் வருகை தந்திருக்கிறார். சோ குற்ற பின்னணி உள்ள இடத்துல பிஜேபிக்கும் அந்த விழா நடத்துறவங்களுக்கும் உள்ள ஒற்றுமையை உறவினை நம்ம இதுல பார்த்துக்கலாம். சரி, இப்ப அவர் சொல்லியிருக்கிறாரு தமிழ்நாடு நாம எதுல இருக்கிறோம், 9வது இடத்திற்கும் மேல. அதாவது மொத்தம் 29 மாநிலங்களின் பட்டியல் போடப்பட்டிருக்கு. அதுல நம்ம ஏற்கனவே இருந்த இடம் 7, இப்போ 9வது இடத்துக்கு போயிருக்கிறோம். 7வது இடம்னும் போது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டியது பொள்ளாச்சி. இப்ப 9வது இடம் இருப்பது உங்களுக்கு சென்னை பல்கலைக்கழகம். தினசரி நடக்கக்கூடிய பாலியல் அத்துமீறல்கள் அதிகமாயிருக்கா? அதிகமாயிருக்கு. இந்தியா அளவில் அதிகமாயிருக்கா? அதிகமாயிருக்கு. சரியான காவல்துறை நடவடிக்கை தேவையா? தேவை. காவல்துறை தமிழக அரசு முடுக்கி விட வேண்டுமா? விட வேண்டும். அதுல யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இப்போது நடக்கிற ஆட்சிக்கு அது பொறுப்பு என்ற விதத்துல ஒரு உள்துறை அமைச்சர் அதை பேசக்கூடாது. ஆனா அதே நேரத்துல எனக்கு மன அமைதி வேண்டும் என்று மத்திய பிரதேசத்துல ஒரு அம்மா போய் கோயில்ல சிவராத்திரிக்கு முந்தின நாள் கேட்கிறாங்க. 50 வயசு ஆளு, 42 வயசு ஆளு, 28 வயசு ஆளு, 3 பேரும் சேர்ந்து அந்த அம்மாவை கெடுத்து நேற்று தான் அந்த சிவராத்திரி அன்னைக்கு அந்த 3 பேரையும் கைது பண்ணியிருக்காங்க. இது நடந்த இடம் பிஜேபி ஆளும் மாநிலம். பெண்கள் மீது மிகப்பெரிய தாக்குதல்களை நடத்திவிட்டு அதை பற்றி கவலைப்படாமல் இருக்கக்கூடிய பிஜேபி தமிழகத்திலே இருக்கக்கூடிய திமுக அரசின் மீது அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கக்கூடிய விஷயத்தை வைத்து ஒரு பொய்யான ஒரு முகத்தை காட்டுறாங்க. உண்மையான விவரம் என்னன்னு சொன்னா, பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்ற பொறுப்பு மாநில மத்திய அரசுக்கு இருக்கிறது. மாறாக ஒன்றிய அரசு இந்த சப்ஜெக்ட்ல நன்றாக போல காட்ட முயற்சிப்பது அரசியல் கோமாளித்தனம். அதை நம்ம ஏற்க முடியாது. தமிழகம் காவல்துறை குறிப்பாக வேகமாக செயல்பட்டு குற்றவாளிகளை கடைபிடிப்பதில் முதல் மாநிலமாக இருக்கிறது என்று காவல்துறை அதிகாரிகள் மாநாட்டிலே ஒன்றிய அரசினால் தலைமை தாங்கக்கூடிய அந்த காவல்துறை பொறுப்பு அதிகாரி சொல்றாரு. அப்போ தமிழகத்தில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை நம்ம ஏற்றுக்கலாம். ஆனால் குற்றம் அதிகமாக நடக்கக்கூடிய இடம் என்பது தமிழகம் அல்ல என்பதை மக்கள் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். அரசியலுக்காக பேசப்படுகின்ற இந்த பிரச்சனையை பிஜேபி கையில் எடுப்பது அவர்களுக்குத்தான் ஆபத்தாக முடியும். கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். கருத்துக்களை கேட்டமைக்கு நன்றி, வணக்கம். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.